வணக்கங்க. நம்ம இதுவரைக்கும் 8 கிரகங்களுடைய மருத்துவ ஜோதிடத்தில எனக்கு கிரகங்களுடைய தாக்கங்கள பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம கடைசியா கேதுவ பத்தி பார்க்கலாம். கேது வந்து ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு சூட்சுமமான கிரகம். மருத்துவ ஜோதிடத்தில இது வந்து ஒரு நிழல் கிரகமா கருதப்படுது. ஆ இது வந்து இந்த கேது ஒரு பிரச்சனைய ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னா, உடல் மற்றும் மனநிலையில ஒரு தனித்துவமான ஒரு தாக்கங்களை ஏற்படுத்தும். பொதுவா கேது வந்து ஒரு விரக்தி கொடுக்கக்கூடிய கிரகம். ஆன்மீகத்தை நோக்கி ஒருவரை தள்ளக்கூடிய கிரகம். கேது திசை அல்லது கேது புத்தி வரும்பொழுது, கேது ஒரு வைநாசிக அதிபதியா இருந்தார் அப்படின்னா, கேது தொடர்ச்சியான ஒரு மனநிலையில விரக்தியை ஏற்படுத்தி ஒரு மனிதனை ஆன்மீகத்தை நோக்கி தள்ளும். தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே தனக்கு துரோகம் பண்றாங்க, நமக்கு யாருமே இல்ல, நான் தனிச்சு விடப்பட்டுட்டேன் அப்படின்ற மாரியான ஒரு சீசோபிரனியா அந்த மாரியான சிந்தனைகளை ஏற்படுத்தி, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்த பத்தி ஒரு நாலேட்ஜ நமக்கு குடுத்து, ஆன்மீகத்தை நோக்கி, மோட்சத்தை நோக்கி இது நம்ம ஒரு மனிதன் தள்ளக்கூடிய கிரகம். கேது ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா, அவருக்கு வந்து தேவையில்லாத மன அழுத்தம், பதட்டம், நரம்பு பலவீனம், அலர்ஜி, வைரஸ் காய்ச்சல், ஒரு செவ்வாயோட சனியோட சேரும் பொழுது கேன்சர் போன்ற பெரிய வியாதிகள், புதனும் சுக்கிரனோட சேரும் பொழுது முறையற்ற காமம், அப்போ உடம்புல தோன்றக்கூடிய வெள்ளை புள்ளி, சொறி, சிரங்கு போன்ற நாள்பட்ட வியாதிகள், கண்டுபிடிப்பதற்கு சிரமமான வியாதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்துவார். ஸோ கேது வைநாசிகமாக இருக்கிறவங்க அந்த திசை வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு ஆன்மீக முன்னேற்றம், நோய்களிலிருந்து விடுதலை, உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால் நடக்கும். இது பரிகாரமாக பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு, தியானம் செய்கிறது, நாய்களுக்கு உணவு கொடுத்தல், கேது மந்திர ஜபம் போன்றவற்றை செய்யலாம். ஆனால் தொடர்ச்சியான ஒரு தியானம், மன அமைதி, மனம் பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிறது வந்து ஒருவருக்கு கேது பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும். நன்றி.